சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஜி.கே. வாசன் இல்லத்தில் பாஜக, தமாக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை நீங்க பதிவு பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் பாஜகவினுடைய தேர்தல் குழுவினர் தற்போது ஜி.கே. வாசனின் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்கின்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இது தொடர்பாக ஏற்கனவே பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலையுடன் ஜி.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் 4 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை பாஜகவிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் முன்வைப்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி ஈரோடு அல்லது திருப்பூர் மக்களவை தொகுதியோ, நாமக்கல், தஞ்சாவூர் அல்லது மயிலாடுதுறையில் ஏதேனும் ஒரு மக்களவை தொகுதியோ, திருநெல்வேலி, ஆரணி, சிதம்பரம் என பல்வேறு தொகுதிகளை தங்களுடைய விருப்ப தொகுதிகளாக வழங்கி அதிலிருந்து 4 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று ஜி.கே. வாசன் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் தேர்தல் குழுவை சார்ந்த நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்போது இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஜி.கே. வாசனுடனான இந்த சந்திப்பின் மூலம் எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்ற தகவல் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்று பாஜக தேர்தல் குழு தரப்பில் தெரிவித்துள்ளனர்.